ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் சாம்பார் செய்யும்போது இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் போல் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி குக்கர் நான் சேர்த்துருக்கேன். பருப்பு நம்ம வேகிற அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. தண்ணி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம மற்ற பொருள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நம்ம வெந்தயம் கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. அப்போல்லாம் நீங்கள் பெருங்காய் கட்டியுமே சேர்த்துக்கலாங்க. ஒரு 5-6 பூண்டு பால் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் குக்கர் மூடி போட்டு 2 விசில் மட்டும் வச்சா போதும். பருப்பு ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கும். வாசனையுமே சூப்பராக இருக்கும். குழம்பு நீங்கள் செஞ்சாலுமே டேஸ்ட்டுமே நமக்கு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் பால் கொஞ்சம் அதிகமாக வாங்கி நம்ம சூடு பண்ணோம் இல்லையா, ஒரே பால் பாத்திரத்தில் நம்ம 2-3 டைம் நம்ம பாலை நம்ம சிம்மில் வச்சு நம்ம சூடு பண்ணாலுமே அந்த பால் கொண்ட ஓரங்கள் நமக்கு இது போல் தீஞ்சு போன மாதிரி ஆகிடுங்க. அந்த மாதிரி ஆகிடுச்சு நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஊற வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஊற வச்சு க்ளீன் பண்ணாமல் உடனே க்ளீன் பண்ணால் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த பால் ஃபுல்லாகவே நமக்கு நல்லா காஞ்சிடுச்சுங்க. எடுத்து கப்பில் ஊற்றிக்கிட்டேன். இந்த பால் குண்ட ஓரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு நிறைய தீஞ்சு போயிடுக்குங்க. ரொம்ப கெட்டியாக பிடிச்சிருக்குங்க. இதை நம்ம நார்மலாக கை வச்சு க்ளீன் பண்ணால் போகாது. அதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குங்க. இது போல் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அந்த பால் குண்ட ஓரங்களில் எங்கே ரொம்ப கெட்டியாக இருக்கோ தீஞ்சு போயிருக்கும் அது மேலே நீங்கள் இது போல் ஸ்பூன் வச்சு சுரண்டி விட்டால் போதுங்க. அந்த பாலோட தீஞ்சு போன கரை எல்லாமே நமக்கு போயிடுங்க. இப்போ நான் பாருங்கள், ஃபுல்லாகவே நான் இதே ஸ்பூன் வச்சு எல்லா பக்கமும் நான் தேய்ச்சி விட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் ஸ்பூனை எடுத்து ஒரு ஓரம் நம்ம வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கையை வச்சு இந்த பாலடை ஃபுல்லாகவே இருக்குல்ல, இந்த பாலடை ஃபுல்லாகவே எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாங்க. இந்த பாலடை ஃபுல்லாகவே எடுத்து நீங்கள் வெளியே போட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த பால் குண்டா உள்ளுக்குள்ளே நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு க்ளீனாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி நம்ம எடுத்ததுக்கப்புறம் இந்த கப்புக்குள்ளே கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் இது போல் ஒரு டைம் எல்லா பக்கமும் தண்ணி போட்டு அழைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த தண்ணி நம்ம கீழே ஊற்றிடலாங்க. தண்ணி நம்ம கீழே ஊற்றுனதுக்கப்புறம் இந்த பால் பாத்திரம் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு க்ளீனாக இருக்குன்னுட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் பாத்திரம் தேய்க்கக்கூடிய சோப்போ இல்லை லிக்விடோ கொஞ்சமாக ஊற்றிட்டு ஸ்க்ரப்போ இல்லை நார் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எப்போதும் போல் நீங்கள் நார்மலாக பாத்திரம் நீங்கள் தேய்ப்பீங்க இல்லையா, அது போல் நீங்கள் எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டு நீங்கள் க்ளீன் பண்ணால் போதும். அதில் இருக்கக்கூடிய அழுகு கரை, தீஞ்சு போன கரை எல்லா கரையுமே நமக்கு போயிடுங்க. இப்போ நான் பாருங்கள் ஃபுல்லாகவே நான் தேய்ச்சிக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது உள்ளுக்குள் நமக்கு கொஞ்சம் கூட பால் கரையோ இல்லை தீஞ்சு போன கரையோ நமக்கு எதுவுமே இருக்காதுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாகவே நம்ம தேய்ச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் இந்த பால் பாத்திரம் ஓரங்கள் வெளிப்பக்கம் நீங்கள் நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வாஷ் பண்ணியாச்சுங்க. பால் பாத்திரம் ஃபுல்லாகவே நல்லா க்ளீனாக சுத்தமாக இருக்குங்க. எங்கேயுமே நமக்கு தீஞ்ச ஸ்மெல்லோ இல்லைன்னா அடி பிடிச்ச கரையோ நமக்கு இருக்கவே இருக்காது. பால் பாத்திரம் ரொம்ப க்ளீனாக பளிச்சு நமக்கு இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் பால் குண்டா தீஞ்சு போச்சுன்னா இது போல் க்ளீன் பண்ணி பாருங்கள். வேலை ரொம்ப ஈஸியாக முடியுங்க. அடுத்த டிப்ஸே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் கொத்தமல்லி அதிகமாக வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு மாதம் ஆனாலும் சரிங்க, கொத்தமல்லி தலை நமக்கு வாடியும் போகாது, வேஸ்ட்டுமே ஆகாதுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலை எடுத்துருக்கேன். கொத்தமல்லி தலை உள்ளுக்குள்ள கெட்டுப்போன தலை அதே போல் பழுத்து போன தலையெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நீங்கள் கிள்ளி போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கொத்தமல்லி ஒவ்வொரு கொத்தாக நீங்கள் இது போல் ஒவ்வொன்றா எடுத்துக்கோங்க. ஏன்னா கொத்தமல்லி தலை உள்ளுக்குள்ளே கசப்பு தலை இல்லை வேறு ஏதாச்சும் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கொத்தாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் பாருங்கள் எல்லா கொத்தமல்லி தலையும் நான் ஒவ்வொரு கொத்தாக இதே போல் நேராக நான் அடுக்கி வச்சுக்கிட்டேங்க. இந்த மாதிரி
நீங்கள் அடுக்கினதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி தழை உள்ளுக்குள்ளே இது போல் டஸ்ட்டுங்கெல்லாம் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன கொத்தமல்லி தழை இது போல் இலைங்க எல்லாம் இருக்கு இல்லையா, அது இல்லாமல் நம்ம கொட்டிடலாங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண கொத்தமல்லி இருக்கு இல்லையா, இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் கத்தி எடுத்துக்கலாங்க. கத்தி எடுத்துகிட்டு இந்த கொத்தமல்லி வேர் இருக்கு இல்லையா, அந்த வேரை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணிடலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம வேரை மட்டும் தனி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அதை ஒரு ஓரம் நீங்கள் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொத்தமல்லி தழை இருக்கு, இதை நம்ம எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த கொத்தமல்லி தழையை எடுத்து ஒரு ஓரம் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிளாஸ்டிக் கப் எடுத்துக்கலாங்க. பிளாஸ்டிக் டப்பா இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டப்பா உள்ளுக்குள்ளே நமக்கு எதுவுமே ஈரம் இருக்கக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா தப்பமான டிஷ்யூ நம்ம போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் டிஷ்யூ பேப்பரை நீங்கள் போட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சொல்லி அந்த கொத்தமல்லியை நீங்கள் ரெண்டாக மடித்து நீங்கள் இது போல் டப்பா உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. நான் பாருங்கள், இதே போல் எல்லா கொத்தமல்லி ஃபுல்லாகவே நான் ரெண்டாக மடித்து இது உள்ளுக்குள்ளே நான் வச்சுக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு கை வச்சு நல்லா அழுத்தினா போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் மறுபடியும் நீங்கள் டிஷ்யூ நம்ம எடுத்துக்கலாங்க. நல்லா தப்பமாக டிஷ்யூ நீங்கள் எடுத்துக்கோங்க. டிஷ்யூ நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் இது மேலே நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்போதும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நார்மலாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணாலே போதும். 1 மாதம் ஆனாலும் நமக்கு ஒன்றுமே ஆகாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நீங்கள் எப்போ எடுத்து யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் வாஷ் பண்ணிட்டு எப்போதும் போல் நீங்கள் சமைக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸை என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் புதினா கட்டெலாம் வாங்கிட்டு வந்தோம்னா அந்த புதினா இலைகள் கிள்றதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே லேட் ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கஷ்டப்படாமல் ரொம்ப சீக்கிரமாக புதினா இலைகள் சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளேட்டை நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இது போல் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்ட மாதிரி கப்பை நம்ம வச்சுருப்போம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹோல்ஸ் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒவ்வொரு புதினா இலைகள் கொத்துருக்குள்ள இந்த வேரை நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு அடியில் நீங்கள் அந்த வேரை இழுத்து விட்டால் போதுங்க. அந்த புதினா இலைகள் மேலே தண்டோடவும் கீழே ஃபுல்லாகவும் நமக்கு இலைகள் மட்டுமே நமக்கு வருங்க. நம்ம எப்படி நம்ம கையில் சுத்தப்படுறோமோ நமக்கு அப்படி இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். ரொம்ப சீக்கிரமாக நம்ம புதினா இலைகள் ஃபுல்லாகவே நம்ம சுத்தம் பண்ணிக்கலாங்க. நம்ம கையில் எப்படி நம்ம க்ளீன் பண்ணுவோம் நமக்கு அப்படியே தாங்க இருக்கும். ஒரே ஒரு புதினா இலைகளுக்கு நமக்கு வேஸ்டே ஆகாதுங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வேலை முடிஞ்சிருங்க. ரொம்பவே நமக்கு இந்த டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம சர்க்கரை டப்பாக்குள்ளே சர்க்கரை கொட்டி நம்ம ஸ்டோர் பண்ணாலே போதுங்க. அந்த எறும்புங்கெல்லாம் சர்க்கரை நமக்கு வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு சர்க்கரை டப்பாவை சுற்றி எறும்பு வராமல் இருக்கவும் அதே போல் சர்க்கரை உள்ளுக்குள்ளே எறும்பு வராமல் இருக்கவும் இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ டப்பா ஃபுல்லாகவே நான் சர்க்கரை போட்டு வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம கிராம்பு எடுத்துக்கலாங்க. ஒரு 5-6 கிராம்பு போல் எடுத்து சர்க்கரை மேலே நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் ஒரே ஒரு சின்ன பிரியாணியில் ஒரு ஓரமாக நீங்கள் வச்சு விட்டால் போதும். அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் ஸ்பூன் வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணால் போதும். சர்க்கரை மேலேயாக இருக்கட்டும் இல்லை உள்ளுக்குள்ளேயே இருக்கட்டுங்க, இந்த பிரியாணி இலை வாசனைக்கும் இந்த கிராம்பு வாசனைக்கும் நமக்கு ஒரே ஒரு எறும்பு கூட நமக்கு சர்க்கரை பக்கம் வரவே வராதுங்க. இல்லை ஏற்கனவே சர்க்கரைக்குள்ளே எறும்புக்கு நீங்கள் நினச்சாலும் இந்த பொருள் நீங்கள் போட்டு வச்சா போதும், எறும்பு எல்லாமே நமக்கு இறந்து போயிடும். சர்க்கரை நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. அடுத்த டிப்ஸே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. இனி நம்ம வீட்டில் பாத்திரம் அடுக்க ஷெல்ஃபோ இல்லை ஸ்டாண்டோ ஆணியோ எதுவுமே வேண்டாங்க. இது போல் ஒரு பக்கெட் இருந்தால் போதும். இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு பெரிய கப் இருந்தால் அது உள்ளுக்குள்ளே நீங்கள் சின்ன சின்ன கப்ஸ் எல்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி பக்கெட் உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸு, சொம்பு, சின்ன சின்ன கப்ஸு, அதுக்கப்புறம் பிளேட்ஸு, சாப்பிட்ற பிளேட்ஸு, கரண்டி எல்லாமே நீங்கள் இதுக்குள்ளே போட்டு நீட்டாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே கொண்டு போய் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. எடுக்கும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே கொண்டு போய் இந்த பக்கெட்டை நீங்கள் வச்சுக்கலாங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்கன்னா கண்டிப்பாக ஷெல்ஃப் இருக்காது. ஒவ்வொரு வீட்டில் ஷெல்ஃப் இருக்கும், ஒவ்வொரு வீட்டில் ஷெல்ஃபு இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போதுமே இது போல் நீங்கள் பக்கெட் வச்சுருந்தாலே போதும். அழகாக நம்ம பாத்திரம் ஃபுல்லாகவே நம்ம அடுக்கி வச்சுக்க முடியுங்க. இந்த மாதிரி பக்கெட்டு வெறும் 50 ரூபா மட்டும்தாங்க. 2 பக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டா போதும், நிறைய பாத்திரம் நீங்கள் அடுக்கி வச்சுக்க முடியுங்க. அதிக செலவு பண்ணி அதிக காசு கொடுத்து நீங்கள் ரேக்கோ இல்லை வேறச்சும் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.